வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம மகாராஷ்டிரா ஸ்டைலில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உக்கடிச்சே மோதக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு கடாயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 5-6 செகண்டுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக வறுபட்டதும் இப்போ இதில் 3 கப் அளவுக்கு துருவன தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். இது 240 கிராம் இருக்குது. சேர்த்துட்டு இது ஒரு 3-4 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதில் 1 கப் அளவுக்கு, அதாவது 160 கிராம் அளவுக்கு வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். அதில் காவாசி போல் இப்போ இதில் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெள்ளத்தில் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா வெள்ளத்தை தனியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளம் எல்லாம் நல்லா உருகி இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி தேங்காவோடு சேர்ந்து வெல்லமும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது இன்னொரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா வெளியே வைக்கக்கூடிய இந்த மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போது பால் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் 2 கப் அளவுக்கு, அதாவது 300 கிராம் அளவுக்கு அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் எடுக்கிற மாவு பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ இது இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போ இந்த மாவை இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ லைட்டாக தெளித்து விட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு இது ஒரு மோதக அச்சில் வச்சிடலாம். அச்சில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா ஆயில் தடவிக்கோங்க. இப்போ நாம் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவு உள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைட்லெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா விரலை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கலவையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மாவு வச்சு நல்லா மூடிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலையும் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஈஸியான மெத்தட்லேயும் பண்ணிடலாம். முதல்ல சப்பாத்தி கல்லில் நெய் இல்லைன்னா ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன உருண்டை சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு ரவுண்டான பாத்திரம் வச்சு இது நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மாவு நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூரணத்தை வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட ஓரங்களை இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவுலேயும் வந்து நான் கொழுக்கட்டை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை வந்து வேக வச்சிடலாம். அதுக்காக நான் வந்து இதே மாதிரியான ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு வாழை இலை வச்சுட்டு அதில் லைட்டாக நெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வந்து இப்போ இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம இது வந்து வேக வச்சிடலாம். அதுக்காக நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவு வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது வந்து நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த கொழுக்கட்டை வந்து வெந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம மகாராஷ்டிரா ஸ்டைல் கொழுக்கட்டை, அதாவது உக்கடிச்சே மோதக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.